Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayam Udirayet Nashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevayam Bhavati Uttama Slohe Bhakti Bhavati Naistaki Krishnaya Vasudevaya Devahi Nandanaya Cha Nanda Gopa Kumaraya Govindaya Namo Namaha Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami Nityanamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Pashtaya Deshatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. So, இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் சாப்டர் 1 கேண்டோ 3 ஸ்ரீமத் பாகவத்துல ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தம் முதல் சாப்டர் பார்ப்போம். இந்த ஸ்லோகம் பை ஸ்லோகமா போவோம். அதாவது ரொம்ப டீட்டெயிலா போக மாட்டோம், பட் கவர் பண்ற மாதிரி. ஏன்னா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நான் வந்து தமிழ்ல இருக்கிற வெர்ஷன் வாங்கிட்டேன் பாகவதம். இங்கிலீஷ் ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சு டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப டஃப்பா இருந்தது எனக்கு. பிகாஸ் எல்லா டைமும் என்னால டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில சமயம் அது ஸ்ட்ரகிள் ஆச்சு. தமிழ்ல இருக்கும்போது நம்ம அப்படியே படிக்கிறப்போ உங்களுக்கும் அதை அனுபவிக்க முடியும். நான் படிக்கும் போது உங்ககிட்ட இருந்ததுன்னா சந்தோஷம், நீங்க அதை எடுத்துக்கலாம், ஓபன் பண்ணி வச்சுக்கலாம், ரெடியா படிக்கிறது எல்லாம் பண்ணலாம். பட் நீங்க வாங்குற வரைக்கும் அட்லீஸ்ட் நான் எங்கிட்டனாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் நான் படிக்கும் போது. அதுதான் ஐடியா, அதுக்காக தான் வாங்கினது முக்கியமா. சரி, இதை பார்ப்போம். இது வந்து 3வது ஸ்கந்தம் வந்து விதுரரின் கேள்விகள். இதுதான் அத்தியாயம் 1. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நம்ம ஸ்லோகம் படிக்கல, நம்ம மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்துட்டு போவோம். அப்புறம் இடையில நம்ம அதை எக்ஸ்பிளனேஷன் அப்படியே பார்ப்போம். குயிக்கா ஸ்லோகத்தை படிச்சிடறேன். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதத் புரா பிருஷ்டோ மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ரவனம் பிரவிஷ்டேன த்யக்த்வா ஸ்வக்ருஹம் ருத்தமந்த். மொழிபெயர்ப்பு. சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், சிறந்த பக்தரான விதுர மகாராஜன் தனது செழிப்புடைய வீட்டை துறந்து வனம் புகுந்த பின் இக்கேள்வியை தவத்திரு மைத்ரேய ரிஷியிடம் கேட்டார். மைத்ரேய ரிஷியும் வியாசதேவரும் ஒரே ஏஜ் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விதுரர் வந்து வியாசதேவரோட 3வது மகன் இல்லையா? அப்ப இவருக்கு வந்து யாருக்கு, விதுரருக்கு வந்து மைத்ரேய முனி வந்து தந்தை முறையில ஒரு தந்தை ஸ்தானம் மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, விஷுவல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி அப்படின்னா, விதுரர் இதுக்கப்புறம் இது வரலான்னு நினைக்கிறேன். பட் எனிவே நான் அந்த பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், சோ உங்களுக்கு தெரியும். விதுரரை வந்து துரியோதனன் வந்து பேசி அனுப்பிச்சுட்டான், தவறா பேசி. ஏன்னா அவரு அட்வைஸ் பண்ணாரு. உடனே நீ எதுக்கு அட்வைஸ் பண்ண, நீயே ஒரு சூத்ராவோட அதாவது வேலைக்காரியோட பையன் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாருங்க. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அவர் வெளியில போறாரு, அதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது இப்போ நம்ம பாக்குறோம். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட தானே பரீட்சித் மகாராஜ் கேள்வியில கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து கிருஷ்ணரோட லீலை, அவதாரம், எதுக்கு வந்தாரு, அது அந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு சாப்டர்ல கேண்டோஸ்ல எல்லாம் இப்படி வரும். அதுல இருந்து ஒரு கதையை சொன்னார்னா அதுல சில பேர் கேள்வி பதில் பேசிட்டு இருக்கிற மாதிரி வரும். அப்படின்னு நம்ம கேள்வி பதிலாதான் பகவத்கீதையும் இருக்கும், பாகவதமும் இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கோம். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாருல, இப்ப அவருக்கு பதில் சொல்றாரு. இப்ப மைத்ரேய ரிஷிய சந்திக்கிறாரு விதுரர். சோ அதுக்கப்புறம் என்ன கேட்டாருங்கிறத பத்தி பரீட்சித் மகாராஜுக்கு ஆர்வம். ஏன்னா பெரிய பெரிய மகாத்மாக்கள், பகவானோட பக்தர்கள், பாகவதர்கள். 2 பாகவதம் இருக்கு. ஒண்ணு ஸ்ரீமத் பாகவதம், புக்கு வடிவுல இருக்கிற பாகவதம். இன்னொரு பாகவதம் என்ன அப்படின்னா பக்தர்களே பாகவதர்கள் இல்லைங்களா? சோ 2 வகையான இதுலயும் நம்ம என்ன பண்ணணும், சரணடையணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா புக்கு வடிவிலையும் சரி
ஆள் வடிவிலையும் பகவானோட பக்தர்கள் வடிவிலையும் சரி அவங்கள கிட்ட சரணடைஞ்சா என்னன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பக்தி வந்துரும். இப்ப 2வது பதம் யத்வா அயம் மந்திரக்ருத் वो भगवान् अखिलेश्वरः பௌரவேன் கிருஹும் ஹித்வா பிரவிவேஷாத் மஷாத் கிருதம். பாண்டவர்களின் வசிப்பிடத்தை பற்றி சொல்ல வேறென்ன இருக்கிறது? அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உமது அமைச்சராக செயற்பட்டார். அந்த வீட்டை தமது சொந்த வீடாகவே பாவித்து அதற்குள் செல்வார். ஆனால் துரியோதனன் வீட்டை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. கிருஷ்ணர் விருந்தாவனத்தை மட்டும் விருந்தாவன் அவரோட இடம்னு நினைக்கல. எங்கெல்லாம் பக்தர்கள் அவரை விரும்பி கும்பிடுறாங்களோ அது எல்லாமே கிருஷ்ணருக்கு பொறுத்த வரைக்கும் அது விருந்தாவனம் தான். பிரபுபாதர் மெல்பர்ன்ல பிரதிஷ்டை பண்ணாரு கிருஷ்ண ராதா வல்லபாவ. சோ அதனாலதான் வல்லபாக்கு வல்லபான்னு பேர் வச்சோம். அங்க மெல்பர்ன்ல அங்க ராதா கிருஷ்ணா பேர் ராதா வல்லபா. சோ அங்க சொல்லும் போது அவரு கிளாஸ் கொடுக்கும் போது பிரதிஷ்டை பண்ணிட்டு எல்லாம் இந்த இது மெல்பர்ன் நினைக்காதீங்க, இதுவும் பிருந்தாவனம் தான். ஏன்னா ராதா கிருஷ்ணரை நம்ம எங்க வழிபடுறோமோ பக்தியில இருக்கமோ அது அந்த இடம் பிருந்தாவனம். நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டா கூட அது விருந்தாவனம் தான். இப்ப கிருஷ்ணர் அங்க கண்டிப்பா குடி இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு பிரபுபாதர். பொருளுரை ஒரு தடவை படிச்சிடலாம். அச்சிந்த பேதா பேத தத்துவம் எனும் கொடிய தத்துவத்தின்படி கொடிய தத்துவம் இல்ல கௌடிய தத்துவம். இதுதான் என்னோட தமிழ், இப்படிதான் இருக்கும் பாருங்க. கௌடிய தத்துவத்தின்படி பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய எதுவும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆகும். சோ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தைப்படி அந்த தத்துவத்தைப்படி கிருஷ்ணரை எல்லாமே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம வேற மாதிரி அது அர்த்தம் இல்ல. கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா இடத்துலயும் வசமா இருக்கிறவர் பேரு தான் வாசுதேவர் இல்லைங்களா? அதனால நம்ம தவறாவும் புரிஞ்சுக்க கூடாது. அதை கரெக்டான தத்துவத்தை கரெக்டான வழியில புரிஞ்சுக்கணும். நம்மளா மென்டல் ஸ்பெகுலேஷன்ல ஞானிக என்ன பண்ணுவாங்க, இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு அவங்களே ஒரு ஐடியா எடுத்துட்டு போயிருவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஆச்சாரியர்கள் சொல்றபடி நம்ம அதை கரெக்டா உள்ளபடி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம ஆச்சாரியர்கள் மெனுக்கெட்டு விளக்க உரை பொருளுரை எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஸ்ரீபாஷ்யம் அந்த மாதிரி எல்லாம் ராமானுஜாச்சாரியா கொடுத்துருக்காருங்க இல்லையா? அதுதான் காரணம். நம்ம பித்துன்னு நம்ம தத்துவத்தை எடுத்துக்க கூடாது, கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. சோ நான் கண்டினியூ பண்றேன் ரீடிங்க. உதாரணமாக ஸ்ரீ பிருந்தாவன தாமம் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதில்லை. தத் தாம பிருந்தாவனம். ஏனெனில் பிருந்தாவனத்தில் பகவான் தமது அந்தரங்க சக்தியின் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதுபோல்தான் பாண்டவர்களின் வீடும் பகவானுக்கு உன்னத ஆனந்தத்தை அளிப்பதாக இருந்தது. அந்த வீட்டை பகவான் தன்னை போலவே கருதினார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக பாண்டவர்களின் வீடும் பிருந்தாவனத்திற்கு நிகரானதே. எனவே உன்னத ஆனந்தத்திற்குரிய அவ்விடத்தை விதுரர் கைவிட்டு இருக்கக்கூடாது. எனவே அவர் வீட்டை துறந்து வந்ததற்கு உண்மையில் குடும்ப தகராறு காரணமல்ல, மாறாக மைத்ரேய ரிஷியை சந்திக்கவும் அற்பமானதாகும். ஆயினும் சந்திக்கவும் அற்பமானதா இருக்காது, சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன், அது தப்பா கொடுத்துருப்பாங்க போல. ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்காக சாதகமாக அமைகின்றன. சோ இந்த பொருளுரையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப மைத்ரேய ரிஷிய போய் சந்திக்க போறாரு. அது ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி இருக்கும்னா, துரியோதனன் திட்டிடுறான் விதுரரை. விதுரரும் போயிடுறாரு. ஆனா நம்ம பிலாசபிக்கலா பார்த்தா, தத்துவ ரீதியா பார்த்தா கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. முக்கியமா பாண்டவர் இருக்கிற இடம் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அது விருந்தாவனம். ஏன்னா அவ்வளவு பக்தியோட இருக்கிறவங்க பாண்டவர்கள், குந்தி, திரௌபதி எல்லாருமே. திரௌபதிக்கு இன்னொரு பேரு கிருஷ்ணா. ஏன்னா அவ்வளவு பக்தி உடையவ, கருப்பா இருக்கிறதுனாலயும் அந்த பேரு. சோ இப்படிப்பட்ட ஒரு இடம் கிருஷ்ணருக்கு விருந்தாவனம் இல்லையா? ஆனா துரியோதனோட இருக்கிற இடம் கிருஷ்ணருக்கு விருந்தாவனம் கிடையாது. பட் இந்த இடம் விருந்தாவனம். அப்படி இருக்கிற பட்சத்துல விருந்தாவனமா கருதக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்டு ஏன் விதுரர் வெளியில போகணும்? அங்கேயே இருந்திருக்கலாம். எல்லா இடமே கிருஷ்ணர் இருக்காரு. முக்கியமா அங்க கிருஷ்ணர் கவுன்சிலிங் கொடுக்கறது, அர்ஜுனாக்காகட்டும் யுதிஷ்டருக்காகட்டும் அவங்களுக்கு உதவி செய்யறது, குந்தி மகாராணிக்கு, திரௌபதிக்குன்னு அவரு எப்பவுமே இங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டேதான் இருப்பாரு கிருஷ்ணர். விதுரருக்கு இது எல்லாமே தெரியும். அப்படி அவர் போக இருக்கக்கூடிய இடம்
அதுவே ஒரு புனித ஸ்தலம். அந்த அரண்மனை இல்ல அந்த அவங்க இருக்கிற இடமே ஒரு புனித ஸ்தலமா இருக்கும்போது ஏன் அதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் காரணம் வந்து நம்ம ஹையர் பர்பஸா பார்க்கும்போது, இப்போ ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தான் தெரியும். அந்த கேமரா கொஞ்சம் தூரமா எடுத்துட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். அதுதான் ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு பண்றது. அந்த லென்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடரா மேக்னிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா. இப்ப பிரபுபாதர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, விதுரரை போன்ற புண்ணிய புருஷர்கள் வந்து பௌதீக விவகாரங்களால் விவகாரங்களை வந்து ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ அரசியல் தான், துரியோதனன் பண்றது எல்லாமே அரசியல். திருதராஷ்டிரன் பண்ணது, துரியோதனன் பண்றதெல்லாம் அது மோசமான அரசியல், தர்ம வழியே கிடையாது. இவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசு பிடுங்கணும், அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, நியாயமா கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம பண்ணணுங்கிற ஏற்பாட்டுல பண்ணிட்டு இருந்தது. அவங்க பண்ண வேலை எல்லாமே தப்புதான். இது தட்டி கேட்ட விதுரரையும் வெளியில போக சொல்லிட்டான் துரியோதன். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்தாலும் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் இதை பண்ணியிருக்காரு ஒரு ஏற்பாடு, இது மூலியமா நம்ம வேற என்ன பண்ணலாம், பக்தி ரீதியா நான் எதை வளர்த்துக்கலாம், பக்தியை வளர்த்துக்கணும்னா வேற என்ன பண்ணலாம், விட்டுட்டு போறோமே வருத்தம், இது இவ்வளவு பெரிய அரண்மனையை விட்டுட்டு வெளியில போய் நான் எங்க போய் யாசகம் வாங்கி எங்க பொழைக்கிறது, பேசாம அவன் திட்டினா திட்டிட்டு போற, நம்ம கூடவே இருந்துக்குவோம், நம்மளுக்கு பைனான்சியலா சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா அது விருப்பப்படல. இது ஒரு நல்ல சான்ஸ், போதும் இத்தனை நாள் இவங்களோட அரசியல்ல நான் இருந்தது, இனிமேல்னாவது நான் என்னை சுத்தப்படுத்திக்கிறேன், இந்த பாவம் முடிச்ச ஆட்களோட நான் அந்த வேலையில ஈடுபட்டது இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இதுல இருந்து நான் வெளியில வந்து மைத்ரேய ரிஷி கிருஷ்ணரை சந்திச்சதா அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. சோ அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட என்னெல்லாம் பேசினாரு, என்ன கத்துட்டாரு, என்ன கிருஷ்ணர் சொன்னாரு, உபதேசம் ஏதாவது சொன்னாரு, அதை போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு மைத்ரேய ரிஷியை பார்க்கலான்ட்டு போயிட்டுதான் இவர் சொல்றாரு, பிரபுபாதர் சொல்றாரு. ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே மைத்ரேய ரிஷியை சந்திப்பதற்காக அக்குடும்ப சண்டையை விதுரர் பயன்படுத்தி கொண்டார். பதம் 3. ராஜோவாச்ச குத்ரா க்ஷத்துர் பகவதா மைத்ரேயேனாச சங்கம கதாவா சக சம்பாத ஏதத் வர்ணயன பிரபோ. சுகதேவ் கோஸ்வாமியிடம் அரசர் கேட்டார். அரசருங்கிறது இங்க பரீட்சித் மகாராஜ். துறவியான விதுரருக்கும் தவத்திரு மைத்ரேய முனிவருக்கும் நிகழ்ந்த சந்திப்பும் உரையாடலும் எங்கு எப்பொழுது நிகழ்ந்தது? பிரபுவே, தயவு செய்து இதை எங்களுக்கு விளக்கி கூறுங்கள். சில சமயங்கள்ல சொல்லுங்க. முதல் அத்தியாயம் 3 ஸ்லோகம் முடிச்சுட்டு இப்ப 4வது ஸ்லோகத்துல இருக்குங்க மாதாஜி. 3வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 3 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். இப்ப 4வது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. முழுசா பணம் கொடுக்க முடியாது, மாசம்தான் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் சொல்லுங்க. அதை நம்ம கேட்டு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிடலாம். 7,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மாசம் 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கறது, 2,500 ரூபாய், அது என்னங்கிறது கேட்டுக்கலாம். உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தா சொல்லுங்க. தனித்தனியா புக்கு வாங்கினா அது வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஒட்டுக்கா புக் வாங்கிட்டா இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல இது பண்ணிக்கலாம். பொருளுரை. இப்ப சுகதேவ் கோஸ்வாமி பொருளரை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்கிறாருன்னு வைங்களேன், அவரு பதில் சொல்றாருன்னா உடனே எல்லாம் சில சமயம் வராது பதில். உங்களுக்கு புரியுதா? டைரக்டா எதுவும் வராது. அது என்ன ஆகும்னா சம்மந்தம் எல்லாம் வேற ஏதோ பேசுற மாதிரி இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு டாபிக்ல போய் பதில் வந்து பின்னாடி வர ஸ்கந்தங்கள்லயோ சாப்டர்லயோ வர மாதிரி இருக்கலாம். அதனால நம்ம ஜஸ்ட் கண்டினியூவா படிப்போம், அது வரும்போது வரும் ஆட்டோமேட்டிக்கா. எப்படி சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் கேட்ட கேள்விகளுக்கு சூத கோஸ்வாமி பதிலளித்தாரோ அவ்வாறே ஸ்ரீ சுகதேவ் கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜனின் கேள்விகளுக்கு பதிலளித்தார்.
இவ்விரு மகாத்மாக்களுக்கும் நிகழ்ந்த அர்த்தமுள்ள சம்பாஷணையை பற்றி அறிய அரசர் மிகவும் ஆவல் கொண்டிருந்தார். சரி, பரீட்சித் மகாராஜுக்கு ஒரே ஆர்வம். சரி, பெரிய ஆளுங்க 2 பேர், விதுரரும் சரி, பெரிய பக்தர் மைத்ரேய ரிஷியும் சரி. மைத்ரேய ரிஷி டைரக்டாவே கிருஷ்ணர்கிட்ட உட்கார்ந்து பேசினார். உத்தவாவும் மைத்ரேய ரிஷியும் சரி என்ன பேசிட்டாங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு ஆர்வம். 4வது பதம். நஹி அல்பார்த்தோதயஸ்தஸ்ய விதுரஸ்ய மலாத்மனஹ தஸ்மின் வரியசி பிரஷ்னஹ சாது வாதோ பப்ரும்ஹிதஹ. துறவியான விதுரர் பகவானின் மிகச்சிறந்த தூய பக்தராவார். எனவே தவத்திரு மைத்ரேய ரிஷியிடம் அவர் கேட்ட கேள்விகள் மிக உயர்ந்த நோக்கம் உள்ளவையாகும், கற்றறிந்த பண்டிதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவையாகவும் இருந்திருக்க வேண்டும். இப்ப கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை சூஸ் பண்ணி பகவத்கீதை கொடுத்தாரு. இப்ப அவங்களோட உரையாடல் தான் நம்மளுக்கு பகவத்கீதையா வந்திருக்கு. அர்ஜுனோட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் அளிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு பகவத்கீதையா வந்திருக்கு. இப்போ அவர்களுடைய உரையாடல் பக்தியோக முறையை பற்றியது என்பதை எந்த ஒரு அறிவுள்ள மனிதனாலும் புரிந்து கொள்ள இயலும். உண்மையில் பகவத்கீதை முழுவதும் பக்தியோக கொள்கையை அடிப்படையாக கொண்டது. கருமத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. கருமம் என்பது பலனை அனுபவிப்பதற்காக செய்யப்படும் கட்டுப்பாடான செயலாகும். ஆனால் கர்ம யோகம் என்பது பகவானின் திருப்திக்காக பக்தனால் செய்யப்படும் செயலாகும். கர்ம யோகம் பக்தியை அல்லது பகவானின் திருப்தியை அடிப்படையாக கொண்டது. ஆனால் கருமமோ அதை செய்பவனின் புலன் திருப்தியை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பிரபுபாதர் விளக்குறார் பொருளுரையில. மாணவராக இருந்த பரீட்சித் மகாராஜன் இறை விஞ்ஞானத்தை அறிவதில் உறுதி கொண்டிருந்தார். சுகதேவ் கோஸ்வாமியோ உன்னத விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற ஓர் ஆன்மீக குருவாவார். விதுரருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் நிகழ்ந்த உரையாடல்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவை என்பதை அவ்விருவரும் அறிவர். இவ்வாறாக பரீட்சித் மகாராஜன் உண்மையான ஓர் ஆன்மீக குருவிடமிருந்து கற்றறிவதில் பெரும் ஆர்வம் காட்டினார். இப்போ ஒரு நல்ல ஸ்டூடெண்டோட ஒரு நல்ல மாணவனோட ஒரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது என்னன்னா, ஒரு எல்லாத்துக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஹரே கிருஷ்ணா. ஓகே 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 சின்ன டவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்டோட சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸா ஒரு நல்ல குரு கிட்ட ஆர்வமா அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கிற கேள்விகளை கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறது. அப்ப அர்ஜுனனும் சரி பரீட்சித் மகாராஜும் சரி அவங்களோட குருவை கரெக்டா சூஸ் பண்ணா, அது ஒரு முக்கியமான விஷயம். சூஸ் பண்ணாங்க 2 பேருமே. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி ஆகட்டும் கிருஷ்ணர் ஆகட்டும், அவங்க அந்த பதில சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்டோட நிலைக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க. அப்கோர்ஸ் அவங்க அந்த நிலை வந்து ரொம்ப மிகுந்த உயர்ந்த நிலையில இருந்தாங்க இல்லையா? இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல பக்திங்கிற ரகசியம், பக்தி யோகம்ங்கிறது பெரிய ஒரு ரகசியம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் கிருஷ்ணர் சொல்லுவாரு. இது வந்து ரொம்ப ரகசியமானது, ராஜ ரகசியம். இது பக்தி யோகம்ங்கிற முறை. அதுல முக்கியமான சில விஷயங்கள் அதுல கொடுத்திருப்பாரு. பக்தி யோகம்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது அது எல்லாத்துக்கும் தெரிய வராது. அதுக்குன்னு அந்த புண்ணிய புருஷர்கள் பாருங்க, அர்ஜுனன், விதுரர், மைத்ரேய ரிஷி, உத்தவா, பரீட்சித் மகாராஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அந்த ஆர்வத்தோட கேக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் ரிவீல் பண்றாரு. டைரக்டாகவோ இல்ல ஆச்சாரியர்கள் மூலியமாகவோ கிருஷ்ணர் வந்து அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறாரு. ஏன்னா அவங்களோட கேள்விகள் எது சம்பந்தப்பட்டது? இறைவனை சம்பந்தப்படுத்தினது. ஏன்னா தன்னோட இப்ப நான் வந்து எப்படிங்க ஒரே நாளில் பணக்காரனாவது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய ஸ்கேம் வரும். 1 ரூபா போடுங்க 2 ரூபா எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் ஸ்கேம் வரும். அப்ப நம்ம அதை நோக்கி போகும்போது கிருஷ்ணர் தலையிட மாட்டார். சரி, இவங்க வந்து இன்னும் வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை இன்னும் அவங்க புரிஞ்சுக்கும் போது நம்ம சொல்லி கொடுப்போம்னு வெயிட் பண்ணுவார். ஆளுல அனுப்புறாரு, ஆனா அவங்களையெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம போய் சாண்டிங் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அவங்க பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. சாண்டிங் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. சோ
அப்ப நம்ம ஒண்ணு அதுக்கு மேல கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு ஆத்மா இல்லையா, ஜீவாத்மா. அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் பாவ புண்ணியம் எல்லாம் இருக்கும். ஏத்துக்கிற நிலையில அவங்க இல்லைன்னா நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை தான் பண்ண முடியும். இப்ப எந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அர்ஜுனன், பரீட்சித், விதுரர் பாருங்களேன். துரியோதனன் துரத்தி விட்டோம்னா அவர் வயசானவர் தானே விதுரர். அப்போ அவர் பாத்தீங்கன்னா குருக்ஷேத்திர போர் வரும்போது பேரம்பேத்தி கொள்ளு பேரனே எடுத்திருப்பாங்க. அர்ஜுனனுக்கெல்லாம் 120 வயசுக்கு மேல, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கெல்லாம். அப்ப விதுரர் இன்னும் பெரியவர் இல்லையா? அப்ப அவரு தாத்தா இல்ல பெரியப்பா, ஆமா பெரியப்பா, சாரி. அப்ப இன்னுமே பெரியவங்க இவங்கெல்லாம். அப்போ அவங்களோட நான் பெரியவன், வயசாயிருச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உட்கார்ல. வயசானாலும் இன்னும் ஞானம்ங்கிறது கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி இறைஞானத்துல அற்புதமே என்னன்னா, இன்னொரு பக்தர்கிட்ட ஒரு பக்தர் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது பகவானோட நாம ரூப குண லீலைகளை. அதே மாதிரி பகவதர்களையும் பகவானோட பக்தர்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம். ச ஏவம் ருஷிவர்யோயம் புருஷ்டோ ராஜ்யோ பரீக்ஷதா பிரதி ஆஹதம் சுபூஹுவித் பிரீதாத்மா ஸ்ரூயதாம் யதி. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், உயர்ந்த அனுபவமுள்ளவரும் மகா முனிவருமான சுகதேவ் கோஸ்வாமி அரசரிடம் திருப்தி அடைந்தார். இவ்வாறு கேள்வி கேட்ட அரசரிடம் அவர் கூறினார், இவ்விஷயங்களை கவனமாக கேளும். யதா து ராஜா சுதான் அசாத்தூன் புஷ்ணன்ன தர்மேன வினஷ்ட திருஷ்டிஹி பிராதுர்யவிஷ்டஸ்ய சூதான் விபந்தூன் பிரவேஷ்ய லாக்ஷா பவனே ததாக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், திருதராஷ்டிர மகாராஜன் நேர்மையற்ற தன் மகன்களை ஆதரித்ததற்காக பாவ ஆசைகளால் கவரப்பட்டு குருடானார். இவ்வாறாக தன் தம்பி மகன்களான பாண்டவர்களை கொல்வதற்காக அவர் அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டினார். பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேக்குறத எல்லாத்தையும் நைமிஷரண்யால இருக்கிற சேஜஸ் எல்லாம் சூத கோஸ்வாமி கிட்ட சொல்லி சுகதேவ் யாரு சூத கோஸ்வாமி கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ரெண்டு சைடு பேரலா வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல நைமிஷரண்யால இருக்கிற சேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் சூத கோஸ்வாமி கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, பரீட்சித்தும் சுகதேவ் கோஸ்வாமி என்ன பேசிக்கிட்டாங்கிறத கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த சூத கோஸ்வாமி கிட்ட இவங்க கேக்குறாங்க ஆர்வமா. பாத்தீங்களா, பக்தர்களுக்கு இதுதான் சிம்டம்ஸ். இத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இவங்க பக்தர்கள். ஆர்வமா இருக்காங்களா, பக்தி விஷயமான சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாங்கனாலே அவங்க மகாத்மான்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்ப நைமிஷரண்யால இருக்கிற அந்த முனிவர்கள் எல்லாத்துக்கும் பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்டாரு, என்ன சுகதேவ் கோஸ்வாமி அதுக்கு பதில் சொன்னாரு அப்படிங்கறத யார்கிட்ட கேக்குறாங்க? சுத கோஸ்வாமி. சுத கோஸ்வாமிங்கிறது யாரு? அவரு அந்த கூட்டத்துல அவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா, அந்த 7 நாள் அவருக்கு சப்தாகம், ஸ்ரீமத் சப்தாகம் நடக்கும் போது அவரும் அந்த கூட்டத்துல இருந்ததுனால அவரு கத்துக்கிட்டாரு. என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் அவர் காதுல வாங்கிட்டாரு. அதைய இவங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் நீங்க திடீர்னு இந்த பேரையும் கேட்பீங்க, அந்த பேரையும் கேட்பீங்க. சோ அது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. மேட்ருக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேரெல்லாம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அத விட்டுருங்க. இப்ப என்ன இதுல சொல்லப்படுது அப்படின்னா, சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருதராஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணா, நேர்மையற்ற மகன்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான். அதனால குருடாயிட்டான். ஏற்கனவே அவன் பிறவியில குருடு, அப்புறம் ஆன்மீகத்திலயும் குருடு, தர்மத்திலயும் குருடு, தன்னோட குழந்தைகளை வளர்ப்பதுலயும் குருட்டுத்தனமா இருந்திருக்கான். அதாவது அறியாமையில இருக்கான். பாசத்தினால, அந்த பந்தத்தினால கட்டுப்பட்டு, அப்புறம் அந்த பேராசைனால கட்டுப்பட்டு, மோகம், அந்த பதவிங்கிற இதுல இருக்கிற மோகம், காசு, அந்த ராஜ்யம் வேணுங்கிற பேராசை, தனக்கு மீறி ஒண்ணு வருதுன்னாலே அதுக்கு ஆசைப்பட்டாலே அது பேராசை தான் இல்லையா? சாதாரணமா இப்போ
நமக்கு இதுதான் அப்படிங்கும் ஈசாவாசிய பிரின்சிபல்னு ஒண்ணு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஈஷோபனிஷத்துல வரும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோட்டா இருக்கு. இப்போ நம்மளோட விதி பிரகாரம் நம்மளுக்கு இதுதான் கோட்டா அப்படின்னா அது கிடைக்கிறத வாங்கிக்கணும். பேராசையா நம்மளுக்கு இன்னும் வேணும்னு தவறான முறையில போய் அதை எடுக்கிறது பாவத்தை தான் சேர்க்க போகுது. இப்ப திருதராஷ்டிரன் பிறவியிலிருந்தே குருடர். பிரபுபாதர் சொல்றார், திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே குருடர். ஆனால் பார்வையை இழந்த அவரது குருட்டுத்தனத்தை விட நேர்மையற்ற அவரது மகன்களை ஆதரிப்பதற்காக அவர் செய்த பாவச் செயல்கள் அதிக குருட்டுத்தனமானவையாகும். கண் பார்வை இழந்திருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு தடை அல்ல. இப்ப உடல் ரீதியா பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த இவ்வளோ வசதி இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இத்தனை ஃபிட்னஸ் இருக்கணும்னு எடுக்கிறதுக்கு அது என்ன போலீஸ் வேலையா இல்ல ஏதாவது பதவியா? பக்திக்கு இதெல்லாம் குவாலிஃபிகேஷனெல்லாம் தேவையே இல்லை. நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம். பக்தி பண்றதுக்கு கிருஷ்ணர் ரெடியா இருக்காரு அக்செப்ட் பண்றதுக்கு. நம்ம ரெடியா இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. 7வது ஸ்லோகம். யதா சபாயம் குருதேவ தேவ்யாக கேஷாபிமர்ஷம் சுதகர்ம கர்ஹ்யம் நவாரயாம் ஆஷன்ருப ஸ்னுஷாயஹ ஸ்வாஸ்ரயர் ஹரந்த்யா குஷகுங்குமானி. மொழிபெயர்ப்பு. புண்ணிய புருஷராகிய யுதிஷ்ட மகாராஜனுடைய மனைவியான திரௌபதியின் கேசத்தை துச்சாதனன் பற்றி இழுத்ததால் அவளது ஸ்தலங்களில் இருந்த குங்குமம் அவளது கண்ணீரால் கரைந்தோடியது. எனினும் துச்சாதனின் வெறுக்கத்தக்க அச்செயலை அரசர் தடுக்கவில்லை. திருதராஷ்டிரன் பார்த்துட்டுதான் இருந்தான். துச்சாதனன் தலைமுடியை புடிச்சு இழுத்துட்டு வர்றத பார்த்துட்டுதான் இருந்தான். பார்த்துட்டு இருந்தானா குருடன் தான், ஆனா அவனுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிறத ஒரு அளவுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த அநியாயம் நடக்குதுன்னு தெரியுது. அவங்களும் சத்தமா தானே பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்றேன். திருதராஷ்டிரன் சொல்ற துரியோதனன் பேசுறது துச்சாதனன் பேசுறதையும் கேட்டுட்டு தானே இருக்கான் திருதராஷ்டிரன். அப்ப அவனால புரிஞ்சுக்க முடியும். கண்ணுதான் பார்வை இல்லைன்னாலும் அவன் மைண்ட் அலர்ட்டா தான் இருக்கு, புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவன் தடுக்கல. அடுத்த ஸ்லோகம். பதம் 8. யூதேது அதர்மேன ஜிதஸ்ய சாதோஹ சத்யாவலம் பஷ்ய வனம் கதஸ்ய நா யாஷோதாத் சமயேன தாயம் தமோ ஜூஷாணோ யத் அஜாத சத்ரோஹோ. மொழிபெயர்ப்பு. பகைவர் இல்லாமல் பிறந்தவரான யுதிஷ்டர் சூதாட்டத்தில் அநியாயமாக தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் சத்தியவிரதத்தை ஏற்றிருந்ததால் அவர் வனம் சென்றார். நாளடைவில் திரும்பி வந்த அவர் ராஜ்யத்தில் தமக்கு சேர வேண்டிய பாகத்தை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டினார். ஆனால் மாயைக்கு அடிமைப்பட்டிருந்த திருதராஷ்டிரர் அதற்கு மறுத்துவிட்டார். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மொழிபெயர்ப்பு தான். கேட்டதுக்கு கொடுக்கல. அவரு அநியாயமா தோற்கடிக்கப்பட்ட சத்திரியன் கிட்ட ஒரு போட்டின்னு ஒண்ணு, சவால்னு ஒண்ணு விட்டா அந்த சத்திரியன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜ் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டப்போ போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் இருக்குங்களா, வர்ணாசிரம் தர்மம்னு. இப்ப நம்ம கலியுகத்துல கண்டிப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இது அவங்க இருந்தது துவாபர யுகம். வர்ணாசிரம் தர்மம் எல்லா சமயத்திலயுமே இருந்ததுதான், இது கலியுகத்துக்கான இல்லை. ஆனா கலியுகத்துல சில சலுகைகள் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இது பண்ணிக்கணும். இப்போ துபாய்க்கு போறோம், வெளியில ரொம்ப வெயிலா இருக்குன்னா உள்ள ஏசி கண்டிஷன்ல இருந்தாதான் நம்மளால ஒழுங்கா நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்னா போட்டுக்குதான் ஆகணும். இதே காஷ்மீர் போறாங்க இல்ல குளிர் பிரதேசத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ள வாமா அந்த நெருப்பு மூட்டிக்கிட்டோ இல்ல ஹீட்டர் போட்டுக்கிட்டோ இருந்தா தான் அங்க வாமா இருக்க முடியாது. அது மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அப்ப அந்த கட்டங்களுக்கு ஏற்ப, இந்த யுக தர்மங்களுக்கு ஏற்ப, அந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்ப சில பேர் சில விஷயங்களை கடைபிடிச்சுதான் ஆகணும். இப்ப சத்திரிய தர்மப்படி யுதிஷ்ட மகாராஜுக்கு சவால் விட்டதுனால, சூதாட்டத்துல சவால் விட்டதுனால அவரு அதுல ஈடுபட வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எல்லாத்தையுமே நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்தோம்னா பகவானோட ஏற்பாடு. சில விஷயங்கள் இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்கோர்ஸ் அவர் போய் ஒவ்வொன்றும் பிளான் போட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு யாருகிட்டையும் சொல்ல, அது நடக்குது. பட் அவரு அதுல என்ன கொண்டு வராரு அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஏன் தடுக்கல பகவான், ஏன் அவரோட பக்தர்கள்கிட்ட சொல்லி இந்த அநியாயத்தை தடுக்கல, இல்ல ஏன் அவர் சூதாட்டத்துக்கு போக வச்சாரு, அவர் தடுத்திருக்கலாம், அவருக்கு தெரியாது இல்ல,
அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் இதுதான் காரணம். பகவதம் வந்திருக்காது, பகவத்கீதை வந்திருக்காது இல்லையா, இதெல்லாம் தடுத்திருந்தா. சோ நம்மளுக்கு கலியுக மக்களுக்கு ஏதாவது உருப்படியா வேணும்னா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதனால இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. சோ நம்மளுக்கு ரெடியா நம்ம எல்லாம் வந்தோடனே, கலியுகத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியா பகவத்கீதை இருக்கு, பாகவதம் இருக்கு. அதை வச்சாலே நம்ம தப்பிச்சிடலாம் இந்த மாயை வலையில இருந்து. சோ அஜாத சத்ருன்னு சொல்லுவாங்க யுதிஷ்டிர மகாராஜா. அஜாத சத்ருன்னா, அஜானா பெறப்பட்டவன் இல்லையா, சத்ருன்னா எனிமி, பகைவர். அஜாத சத்ரு அப்படின்னா என்னன்னா பகைவர் இல்லாதவன், பிறப்புலயே அவனுக்கு பகைவர் இல்லையா. அவர் என்ன காரணம்னா அவர் எல்லாத்துக்குமே நல்லவரா இருப்பார். அப்கோர்ஸ் துரியோதனன் அந்த மாதிரி கேவலமான குணம் படைச்ச துரியோதனனை மாத்த முடியாது. ஆனா துரியோதனனுக்கு நல்லாவே தெரியும் யுதிஷ்டிர மகாராஜ் நல்லவர் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் கெட்டவனாவே இருக்கணும்னு அவனோட சாய்ஸ், அது மாத்த மாட்டேன்ட்டு. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. பட் நேச்சுரலா பார்த்தோம்னா யுதிஷ்டிர மகாராஜ் யாரையுமே பகைவனா அவர் பாக்குறது கிடையாது. துரியோதனன் கூட அத்தனை செஞ்ச திருதராஷ்டிர கூட கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தினாரு. கௌரவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் கூட, நீ எல்லாம் ஒரு தந்தையா, உன்னாலதான் எங்க வாழ்க்கை அப்படி எல்லாம் இருந்துச்சு, நீ உன் பையனை திருத்தி இருக்கலாம், இப்ப உன் பசங்க செத்து போயிட்டாங்க, நீயும் கிளம்பு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்னா, தர்மராஜோட வழியில வர்றவர் இல்லையா யுதிஷ்டிர மகாராஜ், அவரோட பையன் தானே. அதனால அவர் அந்த வேலையெல்லாம் பண்ணல. தாய் தந்தை எப்படி காப்பாத்தணுமோ அந்த மாதிரி காந்தாரியும் திருதராஷ்டிரனையும் நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு காப்பாத்தினாரு. ஆனா அவங்க விதுரரோட பேச்ச இப்பனாவது கடைபிடிக்கணும்னு கடைபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க. யுதிஷ்டிர மகாராஜன் தன் தந்தையின் ராஜ்யத்திற்குரிய உரிமையுள்ள வாரிசாக இருந்தார். ஆனால் துரியோதனன் முதலான தன் சொந்த மகன்களுக்கு ஆதரவு காட்டுவதற்காக யுதிஷ்டிரரின் பெரியப்பனான திருதராஷ்டிரர் தன் தம்பி மகன்களின் ராஜ்ய உரிமையை பறிப்பதற்காக பல அநியாயமான வழிகளை கையாண்டார். இறுதியில் ஆளுக்கு ஒரு கிராமம் என்ற கணக்கில் 5 கிராமங்களை மட்டுமே பஞ்ச பாண்டவர்கள் கேட்டனர். ஆனால் அதையும் துராக்கிரமிகள் மறுத்து விட்டனர். இச்சம்பவம் தான் குருச்சேத்திர யுத்தத்திற்கு காரணமாயிற்று. எனவே குருச்சேத்திர யுத்தத்தை தூண்டியவர்கள் குருக்களே, அதாவது கௌரவர்கள், பாண்டவர்கள் அல்ல. பாண்டவர்கள் சத்திரியர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்ற ஜீவனோபாயம் ஆட்சி புரிவதுதான், வேறெந்த உத்தியோகத்தையும் ஏற்பதல்ல. பிராமணர், சத்திரியர் அல்லது வைஷ்யர் ஒருவர் வாழ்க்கை தேவைகளுக்காக எத்தகைய சூழ்நிலையிலும் உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பதம் 9. சோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்ப சத்திரிய தர்மம் என்னன்னா, வைஷ்யர் சூத்திரரை தவிர பிராமணர், வைஷ்யர், சத்திரியர் எல்லாருமே இன்னொருத்தங்களுக்கு கீழே போய் வேலை செய்ய மாட்டாங்க. பிராமணர் ஒரு தலைமையா அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறத பிராமணரோட வேலை. ராஜாக்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ராஜாக்களுக்கு கீழே பிராமணர்கள் கிடையாது. ஏன்னா ராஜாக்கள் பிராமணர்களை வச்சுதான் அவங்கள கேட்டுதான் வேலைகளை செய்வாங்க, இந்த சில வேலைகளை இல்லையா. அதனால அவங்க ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க. அதே மாதிரி சத்திரியர்கள் யாருக்கு கீழேயும் இல்லை, ஏன்னா அவங்க அரசர்கள். வைஷ்யர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க யாரு கீழேயும் போய் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ அப்கோர்ஸ் அரசுக்கு டாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் வைஷ்யர்கள் பண்ணதான் செய்வாங்க. பட் இன்னொருத்தங்களுக்கு கீழே வேலை செய்யறது இல்ல, அவங்க ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பதம் 9. யதாச்ச பார்த்த பிரஹித சபாயாம் ஜகத்குருர் யானி ஜகாத் கிருஷ்ணஹ நதானி பும்சாம் அமிர்தாயனானிஹ ராஜோருமேனே க்ஷத்த புண்ணிய லேசஹ. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனனால் ஜகத்குருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜசபைக்கு தூதனுப்பப்பட்டார். அவரது வார்த்தைகள் பீஷ்மரை போன்ற சிலருக்கு தூய அமுதாக இருந்த போதிலும் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்துவிட்ட மற்றவர்களுக்கு அது அப்படி இருக்கவில்லை. அரசன் திருதராஷ்டிரர் அல்லது துரியோதனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. பொருளுரை. முழு பிரபஞ்சத்திற்கும் குருவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக திருதராஷ்டிர மகாராஜனின் அரசபைக்கு அர்ஜுனனால் தூது அனுப்பப்பட்டார். அது உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருக்கோம். சாந்தி தூதனா போறாரு, அமைதியா இருந்துக்கலாம், வேண்டாம் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன்
சொல்லி கிருஷ்ணரும் போறாரு. ஆனா கிருஷ்ணரோட நிலைய கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாவம் இருந்துச்சாம். அதனாலதான் உங்ககிட்ட நம்ம அடிக்கடி நம்ம பேசும்போது சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம போய் சில பேர்த்திட்ட சாண்டிங் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, இது முழுமுதற் கடவுள் பகவான் இவர்தான் அப்படின்னு எல்லாம் சொன்னா அவங்க கேட்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. அது இந்த தெளிவா மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்துவிட்ட மற்றவர்களுக்கு அது அப்படி இருக்கவில்லை. கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவர்கள் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பக்தரல்லாதவர்களுக்கோ பகவானின் செய்தி பக்தர்களுக்கு எப்பொழுதும் அமுதை போன்றது, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கோ அது நேர் எதிரானது. நம்மளுக்கு இப்ப நம்ம பக்தியில இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், கேட்கணும்னு ஆர்வம் வரும். அதே பக்தர்கள் அல்லாதவங்களுக்கு அது ஒரு மேட்டராவே இருக்காது, அதுல ஆர்வமும் அவங்க காமிக்க மாட்டாங்க. ஆரோக்கியமாக உள்ளவனுக்கு கற்கண்டு தித்திப்பாக இருக்கிறது, ஆனால் மஞ்சள் காமாலை பிடித்தவனுக்கு அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. பிரபுபாதர் சொல்றாரு இந்த உண்மைய. சோ மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு அந்த டேஸ்டே தெரியாது. அப்ப அதனால மஞ்ச காமாலையில சர்க்கரை மேல பிரச்சனை கிடையாது. அவங்க சர்க்கரை என்ன இனிக்கல அப்படின்னா சர்க்கரை இனிச்சிட்டுதான் இருக்கு, அதனோட குணம் மாறல. ஆனா அவங்க நாக்குதான் செத்து போச்சு அந்த வியாதினால. அது போல மாயையில இருக்கிறவங்களுக்கு, பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணர் அமுதமா தெரியாது, கிருஷ்ணர் ரிலேட்டடான விஷயம், பகவான் ரிலேட்டடான விஷயம் அமுதமா தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு அதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. யதோ பகுதோ பவனம் பிரவிஷ்டோ மந்த்ராய புருஷ்டஹ கில பூர்வஜயன அதாக தன்மந்திர துருஷாம் வரியான் என் மந்திரீனோ வைத்ருக்கிம் வதந்தே. ரகசிய ஆலோசனைக்காக தன் மூத்த சகோதரரால் திருதராஷ்டிரர் மூத்த சகோதரர் அழைக்கப்பட்டு அரண்மனை சென்ற விதுரர் சரியான ஆலோசனைகளை வழங்கினார். விதுரரின் உபதேசங்களை பிரபலமானவையும் கை தேர்ந்த அமைச்சர்களால் ஏற்கப்பட்டவையும் ஆகும். பொருளுரை: இன்றைய அரசியல் மற்றும் நீதி நெறிகளுக்கு சிறந்த பிரமாணமாக சாணக்கிய பண்டிதர் விளங்குகிறார். அதே போலவே விதுரரின் அரசியல் ஆலோசனைகளும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. விதுரர் ஒரு சிறந்த பக்தருங்கிறதுனால அவருக்கு அவரோட ஆலோசனை எப்பவுமே வரவேற்கப்படுது. இப்ப ஒரு பக்தியில இருக்கிறவங்க கிட்ட போய் ஏன் ஆலோசனை கேட்கறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. அதனாலதான் பக்தர்கள் கிட்ட சில பேரு ஆலோசனை கேட்பாங்க. அவங்களோட ஆலோசனையும் சரியான விதமா இருக்கும். அப்போ திருதராஷ்டிரனும் கூப்பிட்டுருக்கா, அப்படி விதுரரை ரகசிய ஆலோசனைக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால விதுரனும் போறாரு அங்க ஆலோசனை சொல்றது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வன்ஷா கல்பத்ரூபேஷ கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீ கந்தராஜ் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.